மாணவிகள் மிகச் சிறப்பான மாணவ மாணவிகளை பெற்றிருக்கிறீர்கள். சிறந்த ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். விஐடிக்கு வளர்வதற்கு முக்கிய காரணமே எங்களுடைய கமிட்டட் டீச்சர்ஸ் என்று சொல்றேன். இங்க சுகுமார் சொன்னார் இல்லையா, இந்த அனைவருக்கும் உயர்கல்வி, அதுல இந்த 10 கோடி ரூபாயில 5 கோடி ரூபாய் எங்களுடைய விஐடியிலிருந்து போனது. அது எப்படின்னா, என்னுடைய பிறந்த நாளுக்கு எங்களுடைய பேராசிரியர்கள், ஆசிரியர் ஊழியர்கள் ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார்கள். நான் அதை இந்த அறக்கட்டளைக்கு கொடுத்து விடுகிறேன். இந்த ஆண்டு 85 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். ஆக எங்களுடைய ஆசிரியர்கள் இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். எல்லா மாவட்டத்திலும் அதை செய்ய முடியும். எல்லோரு மாவட்டங்களிலும் முடியும். எல்லோருக்கும் இலவச கல்வியை அரசாங்கம் கொடுக்கவில்லை. அதுவரை நான் காத்திருக்க முடியாது. வசதி பெற்றவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் தர்மம் பண்றீங்க, நான் வேணான்னு சொல்றேன். அவங்கள பார்த்து பாரதியார் சொல்லிவிட்டு போனார், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அந்தி ஆவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை மனதில் வைத்து நம்மால் இயன்றதை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஓரளவுக்கு வசதி உள்ளவர்களாலும் இந்த கல்வியை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட கல்வியாலே நாம் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை முறையே மாறிவிடும். அப்படிப்பட்ட கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஏற்கனவே கோவை மாவட்டம் முன்னணி மாவட்டமாக இருக்கிறது. எல்லா மாவட்டங்களும் முன்னேற வேண்டும். எல்லா மாநிலங்களும் முன்னேற வேண்டும். அதற்கு அடிப்படையாகத்தான் இந்த கல்விக்கு செய்கிற பணியை நியூயார்க் பல்கலைக்கழகம் அங்கீகரித்து எனக்கு அந்த பட்டத்தை வழங்கியிருக்கிறது. நீங்கள் இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்து பாராட்டு வழங்கியமைக்கு உலக தமிழ் நாட்டு மையத்திற்கும் தமிழ் இயக்கத்திற்கும் வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.